அப்ப இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு தாவேகா குறுகிருச்சு, முடங்கி போயிருச்சு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ 1 மாசத்துக்கு பிறகு வீறு கொண்டு எழுந்துருச்சு. விஜயோட பேச்ச பார்த்தீங்களா? ஆதவர்ஜுனா பேச்ச பார்த்தீங்களா? எப்படி பகிரங்கமா எச்சரிக்கை குடுக்குறாங்க அப்படின்னு எல்லாம் பேசுறாங்களே. பலம் பெறுகிறதுல்ல. அப்புறம் ஏன் கூட்டணிக்கு தீர்மானம் போட்ட? ஆனா அவரு முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்றாருல்ல சார். அவர் முதலமைச்சர் வேட்பாளருங்க. முதலமைச்சர் வேட்பாளரை ஏத்துக்கிறவன் தான் கூட்டணிக்கு வர முடியும். சரிதானே? அப்புறம் எதுக்கு தீர்மானம்? ஆனா அந்த வார்த்தை இப்ப இல்லங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த முதல்ல வந்து என்ன முதலமைச்சரா ஏத்துக்கிட்டவங்க கூட்டணி. அது இப்ப கிடையாது. அதான் நான் சொல்ல வரேன். இவர் தான் வேட்பாளர். ஆனா கூட்டணி அமைக்கிறது அவருக்கு அதிகாரம். இப்படி வந்துட்டாங்க. முதல்ல எப்படினோம்னா ஏத்துக்கிறவன் தான் கட்சியில வந்து கூட்டணிக்கு வரணும். அது முதல்ல எப்படினோம்னா விக்கிரவாண்டியில கொள்கையை ஏத்துக்கிட்டவங்க, நம்மளுடைய நிலைப்பாட்டை ஏத்துக்கிட்டவங்க, அவங்களோட அரவணைப்போம். அது அங்க. அதுக்கப்புறம் வந்து தலைவர் ஏத்துக்கிட்டவங்க அப்படி. இப்ப இங்க எப்படினோம்னா இவர் தான் முதல் வேட்பாளர். கூட்டணி அமைக்கக்கூடிய அதிகாரத்தை அவர் கொடுத்துறாங்க. இதுக்கு தாங்க நேற்று கூட்டினது. எதுக்கு அப்படின்னா நமக்கு பிஜேபியோட கூட்டம் போய் சேரணும். அது தனிப்பட்ட முறையில் உங்க போனாங்கன்னா எக்ஸ்போஸ் ஆகிடும். அதனால ஜனநாயக வழியில் செய்கிறாங்களாம். அதனால ஒரு பொதுக்குழுன்னு கூட்டி ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் அவனுடைய சோறு வீரெல்லாம் போட்டுக்கிட்டு இந்நேரம் அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒன்று தெரியாது விஜய்க்கு. விஜய் உங்களுடைய கட்சியினுடைய நிர்வாகிகள் இருக்கான் இல்லையா, உங்களை விட அரசியல் தெரியும். ஆதவ அர்ஜுனா விட அரசியல் தெரியும்.